மிகப் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் சிலர் வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் என்றும் சிலர் மயிலாடுதுறை அல்லது தஞ்சாவூர் பக்கம் என்றும் சொல்கிறார்கள். வாராகி என்ற அழகிய இளம்பெண் வாழ்ந்தாள். அவள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவள். அவளுடைய அழகு கிராமமெங்கும் பேசப்பட்டது. அந்த ஊரின் செல்வந்தரான ஒரு கொள்ளைக்கார திமிருள்ள நிலக்கிழாரன் சில கதைகளில் உயர்சாதி இளைஞன் வாராகியின் மீது ஆசை கொண்டான். அவளை பலவிதமாக மிருந்தும் அவள் மறுத்துவிட்டாள். கோபமடைந்த இவள் திருட்டி சூனியக்காரி என்று பொய் புகார் கொடுத்தான். அக்காலத்தில் நீதி என்றால் பணக்காரனுக்கே சாதகமாக இருக்கும். ஊர் பஞ்சாயத்து ஒரு நியாயமான விசாரணையும் செய்யாமல் இவளை கொன்றுவிடுங்கள் என்று தீர்ப்பளித்தது. வாராகியை ஒரு மரத்தில் கட்டி அரிவாள்மனையால் தலை துண்டிக்கப்பட்டது. சில கதைகளில் உடல் சித்தரடிக்கப்பட்டது என்றும் வருகிறது. அவன் இரத்தம் தரையில் விழுந்ததும் பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டது. துண்டிக்கப்பட்ட தலையிலிருந்தும் உடலிலிருந்தும் ஒரு உக்கிர தெய்வம் எழுந்தது. அதற்கு பன்றி முகம், பராக முகம், 8 கைகள், ஒவ்வொரு கையிலும் ஆயுதங்கள், எருமை அல்லது சிங்கத்தின் மேலமர்ந்திருக்கும் கொடிய தோற்றம். அவள் கோபத்தால் நிலம் நடுங்கியது. உடனே அநியாயமாக கொன்றவர்களையும் பொய் சாட்சி சொன்னவர்களையும் தவறான தீர்ப்பளித்த பஞ்சாயத்தரையும் ஒரே நொடியில் அழித்தாள். பிறகு அந்த இடத்திலேயே நின்று, நான் தான் வாராகி, இனி இந்த ஊரையும் அநீதிக்கு ஆளாகும் எளியவர்களையும் காப்பேன் என்று அருள் புரிந்தாள். அவள் வாராகி அம்மன் திண்டுவனம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் பகுதிகளில் மிகவும் உக்கிரமான கிராம தெய்வமாகவும் வழிபடப்படுகிறாள். இன்றும் அநியாயம் நடந்தால் வாராகி அம்மா வந்து தீர்த்து வைப்பாள் என்று மக்கள் நம்புகிறார்கள்.